இந்த எபிசோடில் நாம் ஹேமந்த் இயக்கி 2022 வெளிவந்த காரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சசிகுமாரும் அவரது தந்தை ஆடுகளம் நரேனும் சென்னையில் உள்ள ஒரு ரேஸ் கோர்ஸில் குதிரைகளை பராமரித்து வர்றாங்க. சசிகுமார் தயார்படுத்தும் குதிரையை யாராலும் வீழ்த்த முடியாத அளவிற்கு தயார் செய்து வைக்கிறார். ஒரு போட்டியில் சசிகுமாரும் அவர் குதிரையும் கலந்து கொள்ளது. இதனிடையே இவருடைய நண்பரின் மனைவிக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்றால் மட்டுமே அதில் வரும் பணத்தை என் மனைவியின் மருத்துவ தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற நண்பர் சசிகுமாரும் சொல்கிறாரு. இதனை சசிகுமார் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவருக்காக விட்டு கொடுத்துடுறாரு. இதனால் போட்டியில் தோல்வியடைந்த குதிரையை முதலாளி சுட்டு கொண்டுடுறாரு. இதனை தாங்கிக் கொள்ள முடியாத சசிகுமாரின் தந்தை இது குறித்து வாதாடுறாரு. இந்த துயரத்தால் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்தும் விடுறாரு. இந்த குற்ற உணர்ச்சியில் சசிகுமார் அவரின் சொந்த ஊருக்கு போகிறாரு. அங்கு ஊர்கோவிலுக்காக 2 கிராம மக்கள் சண்டையிட்டுக் கொள்கிறாங்க. இதனால் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி இதற்கு தீர்வு காண முயற்சிக்கிறாங்க. அந்த போட்டியில் 18 வகை மாடுகளை அழைத்து அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அதை வைத்து தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுக்கிறாங்க. இதில் சசிகுமார் கலந்து கொள்கிறாரு. இதில் யார் வெற்றி பெற்றது, விலங்குகளின் உணர்வை சசிகுமார் புரிந்து கொண்டாரா, இறுதியில் என்ன நடந்தது என்பதே இந்த படத்தோட மீதி கதை. சசிகுமாரின் தனித்துவமான கிராமத்து நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுறாரு. அவருடைய நடிப்புக்கு படம் நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தின் கதாபாத்திரத்திற்கு ஏற்றாறு போல சசிகுமார் எமோஷனை கொடுத்து நடித்திருக்காரு. இப்படத்தின் மூலம் அறிமுகமாகி இருக்கும் பார்வதி அருண் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவருடைய நடிப்பு அனைவராலும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கு. தந்தையாக நடித்திருக்கும் ஆடுகளம் நரேன் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மேலும் அம்மு அபிராமி, சம்யுக்தா, பிரேம்குமார், ரெடின் கிங்ஸி, பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட பலரும் அவரோட பணியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. கணேஷ் சந்திராவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பலமாக அமைஞ்சிருக்கு. டி இமானின் பின்னணி இசை படத்தை அடுத்த கருத்து கொண்டு செல்லுன்னு சொல்லலாம். படத்தின் கதையையும் வித்தியாசமான கதைகளையும் வடிவமைத்து பாராட்டுகளை பெறுறாரு இயக்குனர். மண் வாசம் மாறாத அழகான கிராமத்து கதையை சிறப்பாகவே கையாண்டு இருக்காரு. கதையின் திரைக்கதையும் விலங்குகளுக்கு இருக்கும் உணவுகளையும் அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சில இடங்களில் தொய்வுகள் இருந்தாலும் அது படத்தின் நீரோட்டத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் சொல்லலாம். படத்தின் வசனங்கள் கூடுதல் கவனம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம்.